Ashwin Sweets and Snacks Christmas Collection 2025. Order now. All India delivery available. ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் சுங்கச்சாவடி அருகே சரளை பகுதியில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பங்கேற்க உள்ள மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்கான முன்னேற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ஜெரி வழங்க கேட்கலாம். ஜெரி, வணக்கம். நாளைய தினம் மாநாடு நடைபெற உள்ள நிலையில் அங்க ஏற்பாடுகள், அடிப்படை வசதிகள் எல்லாம் எப்படி செய்யப்பட்டு இருக்கிறது? கள நிலவரங்கள் என்ன? வணக்கம். கரூர் துயர சம்பவத்துக்கு பிறகு தமிழகத்தில் நாளை விஜய் மக்களை சந்திக்க இருக்கிறார். அதாவது நாளை ஈரோட்டில் ஏறத்தாழ 35,000 பேர் பங்கேற்கும் வகையில் இந்த திடல் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான பணிகள் 80% நிறைவடைந்திருக்கிறது. பொதுவாக மாநாடு நடக்கிறது, அது பெரும் கூட்டம் நடக்கிறது என்றால் அந்த கிரவுட் மேனேஜ்மெண்ட் கவனம் செலுத்துவார்கள். கூட்டத்தை, பெருந்திரளான கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக இடதுபுறமாகவும் வலதுபுறமாகவும் ஒரு பாக்ஸுகளாக தயார் செய்யப்பட்டு ஒரு பாக்ஸிலுமே 500 பேர் நிற்கும்படியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த காட்சிகளை ஒளிப்பதிவாளர் சசிகுமார் நமக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறார். தொண்டர்கள் விஜயை பார்ப்பதற்காக முண்டியடித்துக் கொண்டு முன்னே செல்லாமல் இருக்க தடுப்புகள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல LED திரை இங்கே பொருத்தப்பட்டிருக்கிறது. 6 LED திரைகள், இடதுபுறம் 3, வலதுபுறம் 3 LED திரைகள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. காரணம், விஜய் பேரிதிலிருந்து பேச இருக்கிறார். அவரை பார்ப்பதற்காக முண்டி அடித்துக்கொண்டு முன்னே சென்றால் கரூர் துயர சம்பவம் போல ஒரு துயர சம்பவம் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக அவர்கள் நின்று கொண்டிருக்கக்கூடிய பகுதியிலேயே விஜயை காண்பதற்காக LED திரை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கே அடிப்படை வசதிகளுக்கான ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கிறது. வாட்டர் டேங்க், குடிநீருக்காக சின்டெக்ஸ் டேங்க் வடிவமைக்கப்பட இருக்கிறது. அதே போல சிசிடிவி பாதுகாப்பிற்காக சிசிடிவி கேமராக்களும் பொருத்தப்பட்டிருக்கிறது. அதனையும் நாம் பார்க்க முடிகிறது. தமிழக தாவேகா நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர், கொங்கு மண்டல அமைப்பு செயலாளர் KS செங்கோட்டையின் தலைமையில் இந்த நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தாவேகா தொண்டர்கள் 10,000 பேருக்கு இந்த நிகழ்ச்சிக்கான மைதானம் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. விஜய் வழக்கம் போல தமது பிரச்சார வாகனத்தின் மேல் நின்றுதான் பேச இருக்கிறார். இந்த மைதானம் பல பகுதிகளாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு பகுதியிலுமே சுமார் 500 பேர் நிற்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மைதானம் முழுவதும் மொத்தம் 40 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது. 72 மருத்துவர்கள், 120 செவிலியர்கள் அடங்கிய மருத்துவ குழுவும் பணியாற்றுகிறார்கள். 30 இடங்களில் கழிவறைகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 80 ஏக்கர் பரப்பளவில் வாகனம் நிறுத்துவதற்கான ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல மைதானத்திலிருந்து பொதுமக்கள் வெளியேற 14 வாயில்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல உள்ளே வரும்பொழுது கூட வரிசையிலாக வருவதற்கான ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. ஒரே அடியாக வரும்பொழுது அசம்பாவிதங்களை தவிர்ப்பதற்காக போலீசார் இந்த அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார்கள். குவிந்து வரும்பொழுது அசம்பாவிதங்களை தவிர்ப்பதற்காக போலீசார் இந்த அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார்கள். காவல்துறை கண்காணிப்பாளர் சுஜாதா தலைமையில 1500 போலீசார் பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட இருக்கிறார்கள். 4 தீயணைப்பு வாகனங்களும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. மைதானம் அருகே உள்ள தனியார் பள்ளிக்கு நாளை விடுமுறையும் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தொண்டர்கள் இருக்கும் இடத்திலிருந்து விஜயை பார்ப்பதற்காக 6 LED திரைகளும் பொருத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சி நடைபெறும் இடம் நெடுஞ்சாலைக்கு அருகே இருப்பதால இந்த திடலில் இருந்து 250 இடைவெளி இடம் விட்டுத்தான் இந்த தடுப்புகளை அமைக்க போலீசார் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அதே போல விஜய் வாகனத்திலிருந்து பேசும் பொழுது பொதுமக்கள் நிற்கும் இடத்திலிருந்து விஜய் பேருந்து நிற்கும் இடம் ஏறத்தாழ 50 மீட்டர் இடைவெளி இருக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. காரணம், அவர்கள் முண்டியடித்துக் கொண்டு முன்னே செல்லும் போது அசம்பாவிதங்களை தடுப்பதற்காகவே இவ்வளவு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த திடலில் இருந்து வலதுபுறம் நெடுஞ்சாலை இருக்கிறது. நெடுஞ்சாலை அருகேதான் 50 அடி விளம்பர பதாகை இருக்கிறது. அந்த பதாகையின் மேல் ஏறி நின்று தொண்டர்கள் பார்க்கும் பொழுது அங்கிருந்து கீழே விழுந்து விடாமல் இருப்பதற்காகவும் அவர்கள் மேலே ஏற கம்பிகள் அமைக்கப்பட இருக்கிறது. அதே போல அதை சுற்றியும் 5 பாதுகாவலர்கள் நிற்க ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகள் எல்லாம் கழுகு காட்சிகளாகவும் ஒளிப்பதிவாளர் சசிகுமார் நமக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ஜெரி. Ashwin Sweets and Snacks Christmas Collection 2025. Order now. All India delivery available.